சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சோம்பு, பட்டை, நட்சத்திரப்பூ, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் வந்து நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, மிளகு, ஜீரகம், அன்னாசிப்பூ, நட்சத்திரப்பூ, கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு. முக்கியமானது இதுதான். நம்ம இது கூட தான் தேங்காவை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது நான் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, 1.25 கிலோ சிக்கன், கடலெண்ணெய், கொத்தமல்லி, கடைசியாக குழம்புல நம்ம போட்டு இறக்கிறதுக்கு. இது நம்ம ஒரு குக். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான பேஸ்ட் எப்படி செய்கிறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நமக்கு வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், இது கடலெண்ணெய்ங்க. கடலெண்ணெய் நம்ம இப்போ பேஸ்ட்டுக்கு ஊற்றுறதுனால நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேணாம். இது போதும், இந்த எண்ணெய் போதும் நமக்கு. நம்ம குழம்பு தாளிக்கும் போது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காயிட்டு ஒரு 1 மினிட் காயிட்டும். அது காஞ்சிடுச்சு. இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து நம்ம போட்டு வணக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிளகு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 1.25 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறதுனால நான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கேன் குவான்டிட்டி. நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகு அதோடையே நம்ம போட்டுடலாம். சீரகம், இது எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுடலாம். அடுத்தது இந்த அன்னாச்சிப்பூ, நட்சத்திரப்பூ, கிராம்பு, பட்டை இதெல்லாம் இதெல்லாம் இப்போ நல்லா வணக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ நமக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. குழந்தைங்களுக்குலாம் வச்சு கொடுங்க. மிளகு நம்ம சீரகம்லாம் போடுறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளியெலாம் இருந்தால் நல்லா கேட்கும் இந்த குழம்பு. சிம்லி வச்சுக்கோங்க, வணங்கிரும். நல்லா வணங்கியிருக்கு பாருங்கள். இது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, 1.25 கிலோ சிக்கனுங்கிறதுனால. இது போட்டு ரொம்ப வணக்காதீங்க. தேங்காய் போட்டு சும்மா அப்படி அந்த சூட்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி இந்த சூட்டில் 2 வணக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ குழம்புக்கு சட்டி சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான். இதுக்கும் நம்ம கடலெண்ணெய் தான். இது வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு மட்டும் கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, காயட்டும். நாங்கள் இரும்பு சட்டி யூஸ் பண்ணுவோங்க, சூப்பராக இருக்கும். அது நல்லது, உடம்புக்கு நல்லதும் கூட. ஆமாம், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். நான் ஏன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன்னா, நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கிறதுல இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த 3 பொருட்களும் இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடுறதுனால நம்ம இது ரொம்ப வேண்டாம், வாசனைக்கு இருந்தால் போதும். அதுலேயே நமக்கு நல்லா அந்த வாசனை கிடைக்கும். இது சும்மா வாசனைக்காக தான். சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க, டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். சோம்பு மட்டும் நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறோம். இதில் போட்டுடலாம். நல்லா பாருங்கள், நல்லா எண்ணெய் காய்ச்சதுனால சீக்கிரமாக பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா தான் போட போகிறோம். நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறதுனால பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வணக்குங்க. நம்ம எப்போவுமே வெங்காயம் வணங்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வணக்கும் போது, ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கும். நீங்கள் நாட்டுக்கோழி பண்ணுறீங்கன்னா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது போடணும்ல. நான் நாட்டுக்கோழியாக இருந்தால் சொல்கிறேன், பிராய்லர் கோழி டக்குன்னு நமக்கு வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா குக்கரில் போட்டுட்டு அது நமக்கு என்ன அளவு குழம்பு வேணுமோ, தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கலாம். இல்லை எனக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுங்க. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தழை 2 கிள்ளி போட்டு நீங்கள் அது நல்லா பாயில் ஆகி அந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பாகவும் கொடுக்கலாம். அப்புறம் இதே மாதிரி நம்ம என்ன வணக்கிறோமோ அதெல்லாம் வணக்கிட்டு சேம் அதே அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியோட சிக்கனை ஊற்றிக்க வேண்டியதாங்க. இதுதான் நாட்டுக்கோழினா வேக வைக்கணும். நமக்கு பிராய்லர் கோழினா வேக வைக்க வேண்டாம். எங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்காததுனால நாங்கள் இன்றைக்கி பிராய்லர் கோழி வாங்கியிருக்கோம். டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் எந்த இது பண்ணாலும். நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுனால அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம இந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வணங்கி வரும், நல்லா மெரிஞ்சு ஆகும். நல்லா இப்போ வாசனை வந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து மற்ற குழம்புல போடுற மாதிரி இந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே இதுக்கு போட வேணாங்க. ஏன்னா போட்டால் நல்லாவும் இருக்காது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வாசனையே. நீங்கள் எந்த மசாலாவும் போட வேணாங்க. அதில் தக்காளி வணங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா வணங்கி வரும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வணங்கியிருக்கோம், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது அந்த சிக்கனை போட்டுடலாம். நம்ம சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா பரட்டிட்டோமா. இதில் வந்து அடுத்து நான் மஞ்சத்தூள் போடலை. ஏன்னா நாங்கள் மிளகாத்தூள்லேயே மஞ்சள் போட்டு தான் அரைப்போம். ப்ளஸ் அது இல்லாமல் சிக்கன் நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவுனதுலாம் அந்த ஃப்ளேவர் நமக்கு இருக்கும். அதனால் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நம்ம இப்போ போட போகிறோம். நான் அளவாக எடுத்து வச்சுருக்கேங்க. 1.25 கிலோவுக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் நான் அளவு உப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை மிச்சம் உப்பு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டிக்கலாங்க. சிக்கன் லைட்டாக தண்ணி விடும். அப்படி நமக்கு தண்ணி விட்டோம். அப்புறம் நல்லா பரட்டியாச்சு. சிக்கன் லைட்டாக தண்ணி விடுது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்சோம் இல்லைங்க அந்த வறுத்து பேஸ்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம் குழம்புக்கு. இந்த பேஸ்ட் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். அதில் நம்ம இது கிளறி விடலாம். இப்போ இதில் வந்து எனக்கு தண்ணி தேவைப்படுதுங்க. ஏன்னா நம்ம இட்லி தோசைக்கு தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சாப்பாடுக்கு வேணால் திக்காக வச்சுக்கோங்க. நான் இந்த அளவால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில்
அவ்வளோதாங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும். இப்போ இது நல்லா எனக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. பச்சை வாசனையாக அடங்கிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள். உங்களுக்கு தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு திக்காக வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம், இப்போ குழம்பு இறக்க போகிறோம் இல்லையா, கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம துவைக்கலாம். அதாங்க குழம்பு ரெடி. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, பிரியாணி பண்ணிங்கன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா சால்னா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். சிக்கனை வந்து ரொம்ப வேக விட்றாதீங்க, அப்புறம் ஹார்டாக போயிடும். நீங்கள் இல்லைனா இந்த நல்ல மசாலாலாம் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இறக்கிக்கோங்க. இல்லை நான் பண்ண மாதிரியும் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.